மக்களே, வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை பணியாரம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க மக்கள்ஸ். மக்கள்ஸ் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அடுத்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை நாம் ஒரு கொத்து இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், ஒரு கொத்தை நாம் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது சின்ன சின்ன அறுத்து போட்டுடலாம். அடுத்ததாக நம்மளுக்கு கொத்தமல்லி தான் வேணும். கொத்தமல்லி இருக்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் நாங்கள் போட்டுக்கல. வாங்க அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். மக்கள்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கருவேப்பிலை நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் முழுசாக போட்டாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். அடுத்ததாக பாருங்கள், மெயின் இன்க்ரீடியன்ஸ் முட்டை தான். ஏன்னா நாம் இன்றைக்கி முட்டை பணியாரம் செய்ய போகிறோம், அதனால் முட்டை தான் மெயின். ஸோ முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம் வாங்க. மக்கள்ஸ் முட்டை அடித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வாங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மக்கள்ஸ் அடுத்ததாக மிளகு தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மக்கள்ஸ் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மக்கள்ஸ் அடுத்ததாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயை இந்த மாதிரி குழிக்குள்ளே தடவி விட்டுட்டு அப்புறம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மக்கள்ஸ். கலந்து வச்சு முட்டை கலவையை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் வாங்க. மக்கள்ஸ் பணியாரம் ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு நம்ம திருப்பிட்டுலாம் வாங்க. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பணியாரம் நல்லா தான் வெந்து வந்திருக்கு. மக்கள்ஸ் இதுக்கு முன்னாடி தோசை மாவில் தான் நம்ம பணியாரம் ஊற்றி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த தடவை முட்டை பணியாரம் சாப்பிட்ருப்போம். முட்டையை வச்சு முட்டை பணியாரம் செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லா வரும். இது ஹெல்தியும் கூட. மக்கள்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை பணியாரம் எப்படி வருது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும்.